friends, welcome back to Judy's cooking diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பியான ஆனியன் சமோசா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சமோசா ஷீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலை நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1 கப் மைதாவுக்கு பதிலாக 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா கூட எடுத்துக்கலாம். பட் மைதா ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சமோசா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நல்லா பிசைஞ்சு வந்துடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது 10 நிமிஷமாவது ஊற விட்டுருங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகிரும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மைதா நல்லா, அந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம சமோசா ஷீட்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு 4 பெரிய சைஸ் உருண்டையாக நான் உருட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளவு மாவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை வரும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த சமோசா ஷீட் ரெடி பண்ணுற ப்ராசஸ்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேடாக சமோசா ஷீட்ஸ் கிடைக்குது. அதை வாங்கி கூட நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இப்போ கிச்சன் மேடையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மாவு தூவிட்டு நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. எக்ஸாக்டாக ரவுண்ட் ஷேப் வரணுன்னாலாம் இல்லை, ஜஸ்ட் அந்த சப்பாத்தி சைஸ் அளவுக்கு திரட்டி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. இது எதுக்கு செய்கிறோம்னா, ஒவ்வொரு உருண்டையாக இந்த மாதிரி திரட்டி எடுத்துட்டு அந்த சப்பாத்தியை இதுக்கு மேலே வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெயை ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கிறோம். ஸோ இதே ப்ராசஸை அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. நமக்கு மொத்தமாக 4 உருண்டை கிடைச்சதுனால மொத்தமாக 4 சப்பாத்தி கிடைச்சிருக்கு. இப்போ கடைசியாக திருப்பி அந்த மேடையில் வச்சுட்டு நீங்கள் நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளவு தின்னாக வரதோ அது வரைக்கும் நல்லா திரட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய கல்லில் நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற அளவு சைஸும் வச்சுக்கோங்க. நல்லா தின்னாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு சமோசா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தோசை தவாவில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி ஸ்பாட்ஸாக வருதா. ஸோ நல்லா பஃபியாக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற டைமில் ஒரு ஷீட்டாக எடுத்து நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுவே லைட்டாக உறிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஷீட்டாக நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இப்போ எல்லா ஷீட்ஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சைட்லலாம் ஓரத்தை நல்லா கட் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்ஸ் ஈவனாக இல்லைன்னா அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சிப்ஸ் மாதிரி டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த ஷீட்ஸை நம்ம ரெக்டாங்கிள், பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளாக எடுத்து கட் பண்ணிக்க போகிறோம். சூப்பரான, ஈஸியான, கொஞ்சம் பொறுமை தேவை இந்த சமோசா ஷீட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு உப்பு, கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு அவல் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு கையாலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபில்லிங் வச்சுட்டு சமோசா பொரிச்சு எடுக்கிறப்ப வெங்காயத்துலேருந்து லைட்டாக தண்ணி விட்டு வரும். அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அவல் சேர்த்துக்கிறோம். இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமோசா ஷீட்டை இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சைட்லலாம் அந்த மைதா பேஸ்ட்டை வச்சு நீங்கள் தடவிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த ஃபில்லிங் சேர்த்துட்டு அந்த கார்னர்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சைட்லேயும் அந்த
ஷீட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கணும். ஜஸ்ட் கொஞ்சம் ஓப்பன் ஆயிருந்தா கூட அந்த சைடில் வந்து மைதா பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபில்லிங் வந்து வெளியே வராது. ஒழுங்காக ஒட்டலை அப்படின்னா அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு ஃபில்லிங் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டான சமோசா கிடைக்கும். சமோசாவோட இன்னொரு வேரியேஷனில் உருளைக்கிழங்கு வச்சு செய்வாங்க. பட் இந்த ஆனியன் சமோசா நம்ம குக் பண்ணலை, டைரெக்டாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்ப நல்லா க்ரன்ச்சியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நீங்கள் சமோசாவை பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சூடாயிடுச்சுன்னா அவுட்டர் லேயர் சீக்கிரமாக வெந்துட்டு உள்ள ஆனியன்ஸ் வந்து பச்சை வாசனை அடிக்கும். ஸோ இந்த மாதிரி மீடியம் ஹாட்டாக இருக்கிறப்ப பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப க்ரௌட் பண்ணிடாதீங்க, 2லேருந்து 3 சமோசா மட்டும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பர்ஃபெக்டான பார்ட்டி ஸ்நாக்ஸ் இல்லை ஈவினிங்கில் ஒரு கப் காஃபி இல்லை டீயோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.